Hi dear friends, welcome to Taste the Difference channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன் குண்டு கத்திரிக்காய்னு சொல்வாங்க இல்லையா. சோ அத வச்சு நம்ம ஒரு ஸ்டஃப்ட் பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Subscribe பண்ணி பார்க்கறலனா ஒரு Subscription கொடுத்துட்டு பாருங்க. அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதோட காம்பு பகுதியை நீக்கிடாம நம்ம இன்னொரு சைடுல இருந்து நம்ம வந்து ஒரு ப்ளஸ் சிம்பல் மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். அதுவுமே வந்து முழுசா வெட்டிடக்கூடாது. ஒரு முக்கால் பங்குக்கு அளவு நம்ம வந்து வெட்டி வைக்கணும். நம்ம வந்து உள்ள வந்து ஸ்டஃபிங் பண்ண போறோம். சோ அதுக்காக அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. சோ இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 15 கத்திரிக்காய் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் அந்த அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அது இருக்கும். 1 கிலோ கிட்ட இருக்கும், இல்ல 1 கிலோ கொஞ்சம் மேலேயும் கூடயும் இருக்கலாம். சோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா இந்த அளவு ஸ்டஃபிங் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். பட் ஆனால் வந்து இதே நீங்கள் இதை விட பாதி அளவு தான் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் பாதி அளவு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். சப்போஸ் பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கத்திரிக்காயை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண பிறகு தான் நம்ம இதில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பேனில் நீங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த பேன் எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செராமிக் கோட்டட் பேனாக நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலை வந்து வறுக்காத கடலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுத்த கடலை வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அண்ட் கடலை பிடிக்காதவங்களுக்கு சில பேருக்கு வந்து அலர்ஜிஸ் இருக்கும். ஸோ கடலை வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடலை போர்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காவை டபுளாக சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், அடுத்தது தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த கடலை வறுத்தது வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை சேர்த்த பிறகு நம்ம வந்து துருவின தேங்காய் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ரெடிமேட் மாதிரி இந்த கோகனட் வந்து ஷ்ரெட் பண்ணி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நான் வாங்கி இதில் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சில்லு தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை வந்து வேணான்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறது வந்து 6 டேபிள் ஸ்பூனாக வச்சுக்கோங்க. சப்போஸ் கடலை சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அது வந்து காரத்துக்காக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சாதா மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப அது கூட குறைச்ச கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போல் நான் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் முதல்ல சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கான உப்பு மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துட்டேங்க. இப்போ உப்பையும் நம்ம வந்து சேர்க்க போகிறேன் இப்போ தான். ஸோ இதையும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இது குறைன்னு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப திப்பியாகவும் அரைச்சி எடுத்துடக்கூடாது. ஓரளவு நடுவு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வைப் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காகனா நம்ம வந்து எண்ணெயிலனா சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் கூட அது வந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து தெறிக்காமல் இருக்கும். ஸோ அதனால பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணி இன்னொரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கத்திரிக்காயை கையில் எடுத்துக்கிறேன். கையில் எடுத்துட்டு அந்த ப்ளஸ் சிம்பல் இருக்க மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்படி லைட்டாக கையில் விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஸ்டஃபிங் எடுத்து இது மாதிரி உள்ளே பூர்ணம் வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு விரலால் உள்ளே அழுத்தி வைக்கணும். வச்ச பிறகு 2
சைட்லேயும் நம்ம வந்து வச்ச பிறகு இது மாதிரி கையில் உருண்டை பிடிக்கிற மாதிரி அமுக்கி விட்டோம்னாலே நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நல்லா உள்ளே வந்து பரவலாக வந்து பரவி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும் ஒவ்வொரு கத்திரிக்காயும். இந்த ஒரு வேலை மட்டும்தாங்க. மற்றபடி இந்த ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஃப்ரை வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதே பேன் தான். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 2லேருந்து 3 இருக்கும். உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக எண்ணெய் வேணுன்னா ஊற்றிக்கலாம். அது ஒன்றும் தப்பாகாது. ஏன்னா நம்ம க்ளோஸ் குக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். திரும்ப இதில் வந்து ஹிங்கு சேர்க்க தேவையில்லை. நம்ம ஸ்டஃபிங்லேயே வந்து ஹிங்கு வந்து சேர்த்தாச்சுங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கத்திரிக்காயை ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ளேஸ் பண்ணும்போது மட்டும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கையில் பட்டுட்ருக்கும் இல்லையா ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணும்போது. ஸோ அதையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா கத்திரிக்காயும் போட்டாச்சு. கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் திருப்பி விடுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து கொஞ்சம் வந்து வதங்கணும். வதங்கின பிறகு நாம் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மெயினாக வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்க்கு மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கும் நம்ம வந்து உப்பு பிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு நல்லா இந்த மாதிரி பரவலாக வந்து போட்டுக்கோங்க. பரவலாக போட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து கலந்து விடணும். அப்போ தான் அந்த உப்பு வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பரட்டி விட்டுட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை ஒரு பாதி தூரம் வேகிற அளவுக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வேக விடணும். இதுக்கு வந்து தண்ணி சேர்த்து வேக விடக்கூடாது. அதுக்கு தான் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதி தூரம் வந்துக்கும் நம்ம வந்து வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அதே சமயம் எண்ணெய் வந்து காலி ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் பாக்கி வேகிறதுக்கும் உங்களுக்கு எண்ணெய் வந்து சரியாக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் கம்ப்ளீட்டாக மூடி வச்சே குக் பண்ணணுன்னு இல்லை. நன்னால நீங்கள் வந்து வதக்கியும் விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். அதாவது வதக்கினா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிக்கலாம். ஸோ இப்போ பாதி தூரம் வெந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்டஃபிங்கில் தான் காரம் இருக்கும், வெளியில் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூனும் காஷ்மீர் மிளகாய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இந்த மசாலாவுக்கு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் பரட்டி விடுங்க. இது சேர்த்து பாதி தூரம் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் ஜென்டலாக தான் வந்து பரட்டணும். ரொம்ப அவசரமாக பண்ணுற மாதிரி பரட்டக்கூடாது. இல்லைனா கத்திரிக்காய் வந்து உடைஞ்சிரும். ஸோ அதோட இதுவே வந்து முழுசாக இருக்கிறது தான். ஸோ அதனால் அது கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ இது மாதிரி 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து நான் பரட்டி விட்ட பிறகு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வேக விட்டு எடுத்தாலே சூப்பராக நம்மளோட பார்பிக்யூ ஸ்டைலில் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுங்க. பார்பிக்யூ சொல்கிறத விட ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம மூடி போட்டு தான் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இன்னுமே குறைவாக வேணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் குறைவாக கூட வச்சு நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம மூடி போட்டு தான் குக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷமாக நான் வந்து பரட்டி விட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்ட பிறகு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃபைனலி லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. டோட்டலி ஒரு 25 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலி பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து ஒரு பார்பிக்யூ ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்திங்கனாலே சர்ன்னு உள்ளே போகணும். அப்படி உள்ளே போணுச்சுனாலே நம்மளோட கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வெளியிலையும் லைட்டாக கிறிஸ்பியாகவும் நல்லா க்ரன்ச்சியாகவும் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் ஃபைனலாக வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது சேர்க்கும்போது லைட்டாக ஒரு டேங்கி ஃப்ளேவரோட சுவையும் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் லெமன் சேர்த்துருக்கேன். லெமன் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே சூப்பராக நம்மளோட ஸ்டவ்டு பிரிஞ்சால் ரெடி. நான் இது கூட வந்து ஏற்கனவே கேப்சிகம் ரைஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது போட்டிருக்கேன். ஸோ அது கூட தான் இன்றைக்கி நான் லன்ச் சர்வ் பண்ண போகிறேங்க. பார்க்கவே கத்திரிக்காய் சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெந்திருக்குங்கிற போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து
நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்கும். இப்போ வாங்க நம்ம டேஸ்டிங் செஷன் போயிடலாம். இப்போ நம்ம கேப்சிகம் ரைஸ் கூட நான் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை நான் வந்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பிச்சாலே வந்து அழகாக பூ மாதிரி பிஞ்சு வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளோட ஸ்டஃபிங்கும் உள்ளே வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேப்சிகம் ரைஸை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது ஆல்ரெடி நான் டேஸ்டிங் செஷன் போட்டிருக்கேன். நம்மளோட கேப்சிகம் ரைஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவன் இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரசம் சாதத்துக்கு, எல்லா சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் கோவக்காயிலையோ இல்லைனா வந்து வெண்டைக்காயிலையோ கூட நீங்கள் வச்சு ஸ்டஃப் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.